நம்முடைய மூத்த தலைவி முன்னாள் ஆளுநர் அக்காவை பார்க்கும் பொழுது பலமுறை நானே யோசிப்பேங்க, ஒருவேளை இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்பு கடிதம் கொடுக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆளுநராக 2 மாநிலத்தில் இருந்தாங்க, அதே 2 மாநிலத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டு இருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்கன்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர், இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு மண்ணோடு புழுதியோடு வியர்வையோடு ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் எனக்கு பிடிக்கும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். பதவியெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கின்றார். இன்னைக்கு இங்கே பேசினாங்க, ஆண்டவன் வருகின்ற ஆண்டுல நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசுனது போல, ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயரிடத்தில் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு.